Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாலி ஷோல wildcard ரவுண்ட்ல பவித்ரா அண்ட் ரித்திகா பண்ண சிக்கன் செட்டிநாட் கிரேவி. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா சூடாகி மல்லியோட வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. மல்லி ஒன்ஸ் வறுபட்டுச்சுன்னா லைட்டா வெடிக்கும் அண்ட் வாசனை நல்லா வரும். அடுத்து இதெல்லாம் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 வரமிளகா ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. சீரகம் சோம்பு ஒரே அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. சீரகம் சோம்பு போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க, பிகாஸ் சீக்கிரமா தீஞ்சிரும். அடுத்து இதுல ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மேஸ் கொஞ்சம் 3 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அன்னாசி பூ, 2 பிரிஞ்சி இலை, ஒரு மீடியம் சைஸ் பட்டை, 5 to 6 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 to 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதுல நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு தோல் நீக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ்ட் பூண்டு 5 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா இதுல ஒரு துண்டு இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பேஸ்ட் பண்ணி கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பூண்டு மட்டும் தான் இதில் ஆட் பண்றேன். பூண்டு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் இதுல துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். துருவிய தேங்காய் 1/2 கப் கரெக்டா இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துப்போங்க. நீங்க செட்டிநாடு கிரேவிக்கு நீங்க பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம், பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்க பவுடர் மாதிரி அரைக்கிறீங்க அப்படின்னா ஆயில் எதுவும் ஆட் பண்ணாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பேஸ்ட் மாதிரி தான் பண்றேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு கோகனட். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல போட்டு நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலா இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸில நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. எனக்கு 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான், செட்டிநாடு கிரேவிக்கு இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. அடுத்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம கிரேவிலே ஆட் பண்ணுவோம், ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு, இது 1 டீஸ்பூன் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மினிமம் ஒரு 1/2 hour வரைக்கும் இது நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்கிரீடியன்ஸ் ரோஸ்ட் பண்ண அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சுடானதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 20 to 25 கறி லீஃப் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். சப்போஸ் இல்லைனா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இது வதக்கிக்கோங்க. சிக்கன் மேரினேட் பண்ணப்பே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. அடுத்து இதில் இஞ்சி விழுது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நீங்கள் தட்டிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பூண்டு நான் பேஸ்ட் பண்ணுறப்பே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இஞ்சியோட ராஸ்பெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மூடி போட்டு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 minutes ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் லைட்டாக குக் ஆகிருக்கு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நான் பிகாஸ் அந்த 1/2 kg சிக்கனுக்கு அளவாக தான் நான் கிரேவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மிக்ஸியை கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கப் இருக்குது. நம்ம மசாலா வேஸ்ட் பண்ண வேணாம், அதுக்காக தான். அது போக ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மூடி போட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இது குக் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes வரைக்கும் ஆகும் சிக்கன் குக்காக. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் சூப்பர் சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. அது போக கிரேவியும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா திக்காக ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு கிரேவி. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், ஸோ அதனால் இந்த அளவுக்கு திக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா 2 to 3 minutes முன்னாடி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பர் ஈஸி சிக்கன் செட்டிநாடு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் ஈஸி குக் வித் கோமாளி ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.